பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை ஒரு டான்சரா தான் தெரியும். பிகாஸ் நான் 12B ஆடும்போது 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க. அந்த இவர் ஒருத்தர் அப்படின்னா பர்சனலா அதுல பாத்தீங்கன்னா அப்படி ரைட்ல பின்னாடி இருந்து அது டான்சர் ஆடணும் கொஞ்சம் கம்மியா ஆடுங்கப்பா, இப்படிலாம் ஆடினா யார் எப்படியே பார்ப்பாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பட் அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி இவரா இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டரா இருக்கட்டும், நோபலா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபரா மாறினாரு. அந்த கோரியோகிராஃபில ஸ்ரீதர்ங்கிற ஒரு நம்ம சில பாட்டுங்க பார்க்கும் போதே வந்து ஒரு யூனிக்கா இருந்தாலே பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும் போதே டெஃபினெட்லி ரெகக்னைஸ் இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ் வரும்போது ஸ்ரீதர் அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டான்சரா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் அது ஹியூமன் பீங்கா தெரிஞ்சுருக்கு. இஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீங். ரீசன் எதுக்குன்னா அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட டாப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்க எல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இதை நான் சொல்லணும், நிறைய பேர்த்த காசு பத்தியே பேச மாட்டேன். ஃபீஸ் கேட்கறதோ இல்ல இதெல்லாம் இப்ப எனக்கே வந்து நிறைய தடவை இப்போ ரீசெண்டா கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்க வரணும் எப்போ ஜி அவ்வளவுதான், என்ன இது அதெல்லாம் ஒண்ணுமே பேசாம இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்சர். லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லயும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லா இருக்கு. காரணம் என்னன்னா இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சா ஃபுல்லா இருக்காங்க. ஜி நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாருன்னா டான்ஸ் ஆடுறாங்க. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவு கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷா ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு சர்வீஸ் பண்றாரு அவர் ஆக்சுவலா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்தி. அதே மாதிரி இன்னைக்கு இங்க ஒரு பிரைம் ஏரியால இவ்வளவு பெரிய லான்ச், இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நடத்தி ஸ்டார்ட் பண்றது வந்து ஒரு அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்க டாட்டர் பத்தி சொல்லணும், அக்ஷரா பத்தி. அவங்க MBBS படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு 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 மேஜிக் டான்சர். அவங்க இன்ஃபேக்ட் ஸ்ரீதர்கே கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்றதுல டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்க 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 மட்டும் மாத்திக்க அந்த லெவல்ல அவங்களும் ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவர் டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்க எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட். ஒரு பயங்கரமான டீம். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும்போது. நானே சொல்லலாம்னு இருந்தேன் மாஸ்டர், பட் இன்னைக்கு சொல்றேன் நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல. எனக்கு இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு ஹிஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட் ஃபார் தி ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க ஒருத்தர் எனக்கு ஆனர்ல நீங்க பாத்துட்டு இருக்கு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. இஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக் கோரியோகிராஃபர். எல்லாமே ஒரே மேட்ச் தான். இதுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அஸ்திரம் 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 ஒரு சாங் அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அது நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபீஸ் தான் எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடி இருக்கேன்னு சொல்லி அவரே டான்ஸ் ஆட வச்சு, பட் அந்த பாட்டுல இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பா அஸ்திரம் வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் எல்லா மூவிலும் பிரமாதம் ஒரு சாங் ப்ரமோஷன் எல்லா படத்துலயும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்றது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கை தட்டி கொடுங்க. இந்த அமரீஷ் வந்து எங்களுக்கு வந்து சின்ன மச்சா வந்து இந்த மில்லியன் எல்லாம் இல்ல, எவ்வளவு மில்லியன் நீங்க போயிருக்கோம்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷன்ல சொல்லு 200 மில்லியன்
200 மில்லியன். நாங்க சின்ன மச்சான் நானு லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் இந்த காம்பினேஷன்ல. அப்புறமா இந்த மியூசிக்ல இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இதுல ரொம்ப அழகா ஸ்டைலிஷா அந்த வந்து ஷாம் சார் ஆடி இருக்காரு. இதை நான் சொல்றது கூட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். ரிலீஸ் சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர், படம் வந்து 7th of March. சூப்பர். இதுக்காக வெயிட் இருக்கும். ஸோ எல்லாருமே எங்க வந்ததுன்னா பயங்கர சப்போர்ட்டிவ். நெக்ஸ்ட் வந்து அசோக் மாஸ்டர் அவரோட ஸ்டோரி எல்லாம் நல்லா லைவ் பண்ணி பாத்துருக்கேன். நல்லா எல்லாம் ஒன்னா ஆடிருக்கோம். நாங்க லெஜண்ட் பிரபு மாஸ்டர் நான் போக்குரி பொங்கல் அவர் வந்து பண்ற கோரியோகிராஃபி போக்குரி பொங்கல் பண்ணுவாரு. நான் வந்து என் செல்ல பேர் ஆப்பிடுவேன். அது மாதிரி மாத்தி மாத்தி நானும் பொங்கல் நல்லா தலைவதிகா இருந்தாலும் இப்படி ஒரு பாட்டு அவர் அப்படி ஒரு பாட்டு பண்ணுவாரு. ஸோ அசோக் மாஸ்டர் வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் 2 வார்த்தை பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறது, அசத்திட்டா போனேன். நம்ம சங்கர் சார் படம் தான் பிரம்மாண்டம் இருக்கும். அது மாதிரி நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல் பிரம்மாண்டம். அவர் வந்து ஒரு ஷோ பண்ணும் போது ஒரு பிரம்மாண்டம் பண்ணுவாரு. ஏன்னா நான் எல்லாமே அவருடைய ஷோ, அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கலப்பேன். எது பண்ணாலும் பாத்தீங்கன்னா எப்படிதான் இப்படி பண்ணாருன்ற மாதிரிதான் இருக்கும். இந்த ஸ்கூல் ஓப்பனிங் கூட பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல இருந்து பிரம்மாண்டம். என்ன ஒரு இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த உயிர், இந்த பற்று, இதை காட்டுது பாருங்க. இது வந்து நம்ம டான்ஸ் தான் நம்மளுடைய ஒரு முன்னேற்றம். அவருடைய முன்னேற்றத்துக்கு பெரிய இது வந்து இந்த டான்ஸ் தான். அதனாலதான் அவருடைய வாரிசு பாத்தீங்கன்னா அக்ஷிதாஜி வந்து ரொம்ப வருஷமா பாக்குறேன். அவங்க இப்ப ஆடுறதெல்லாம் பார்த்தா அப்பனுக்கு அப்பா 10 அடினா அவங்க 300 அடி இருக்காங்க. வேற லெவல். அவங்க யாராவது அவங்க பண்ண வீடியோ பார்த்தாங்க, அவங்களதான் பாக்குறாங்க எல்லாரும். என்ன ஸ்டைலு, என்ன நம்ம ரொம்ப நல்லா பண்றாங்க. சூப்பர், ரொம்ப நல்லா பண்றாங்க. சோ இந்த டான்ஸ் ஸ்கூல் வந்து மென்மேலும் நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பேர், ஒரு ஷேப் வரணும். இந்த மீடியால அவங்க நல்ல நானும் ஒரு குட் டான்சர், குட் ஆர்டிஸ்ட் எல்லாம் உருவாகுறது ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல தான். இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல வந்து அவங்க கத்துக்கும் போது அவங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நாங்களும் உருவாகும் போது எங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஸ்கூல் கிடைக்கல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அடையாறுல இருந்து வடபழனிக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் வந்து ஏரியால நிறைய இடத்துல டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடுத்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா சாம் சார், அவரோட நான் ஒர்க் பண்ண அந்த சாங்ஸ் தான். நக்குல் சார் அவருக்குலாம் எனக்கு நிறைய லைஃப் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நான் ஒர்க் பண்ண சாங்லாம் எனக்கு அடுத்தடுத்த படிக்கிறது. ஜீவா சார் அவருக்குலாம் நான் பண்ண பாடல்லாம் வந்து பெரிய பாராட்டுலாம் கிடைச்சிருக்கு. விஜய் சாரே எனக்கு கூப்பிட்டு பாராட்டி இருப்பாரு. இந்த வார சாங்லாம் பார்த்துட்டு ஜீவா சார்லாம் இப்படிலாம் ஆடுவாரா அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காரு. ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புலாம் அவருக்கு ஜீவா சார், சாம் சார், நக்குல் சார் இவங்களே என் லைஃப்ல வந்து மறக்க முடியாத கதாநாயகர்கள். ஸோ நாங்க வளர்ந்ததுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். அடுத்தது நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட பாத்தீங்கன்னா நாங்க டான்ஸரா இருந்தோம், அஸ்டண்டா ஒர்க் பண்ணோம், மாஸ்டரா நாங்க நிறைய படங்கள் பண்றோம். எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி, எந்த பிறவில நாங்க அப்படி ஆனோம் தெரியாது. ஒரு பிரதர்ஸ் மாதிரி. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எது பண்ணாலும் நான் கூட இருந்து அவரால் எங்களால என்ன பண்ண முடியும். அவருடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்க எல்லாம் வாழ்த்துங்க. இந்த பள்ளி அவருக்கு நல்லா வரணும், மேலும் உயரணும். அவருக்கு பார்ட்னரா அந்த அவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி.